மனித உடம்பு ஒரு புதிர் நிறைந்த அமைப்பாகவே சாமானியர்களால பார்க்கப்படுது. மகிழ்ச்சியா பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே உயிரிழக்கிறது, ஆடிக்கொண்டிருக்கும் பொழுதே மயங்கி விழுந்து உயிரிழப்பது போன்ற பல வீடியோக்களை இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க பார்க்கப்படுது. இதை பார்த்த உடனே ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் போன்ற நோய்கள் தான் மக்களை தாக்கக்கூடிய மிகப்பெரிய கொடிய நோயா மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா சைலண்ட் கில்லராக செயல்படக்கூடிய நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் மீது மக்கள் பெரிய அளவுல கவனம் செலுத்துவதே கிடையாது. இந்த தொகுப்புல நீரிழிவு நோயின் பற்றிய முக்கிய சிறப்பம்சங்களை பத்தி விரிவா பார்க்கலாம். சர்க்கரை நோய் எப்படி மனிதர்களை பாதிக்கிறது, மேலும் எந்த வயதிற்கு உட்பட்டவர்களை பாதிக்கிறது என்று விளக்குகிறார் ஊட்டச்சத்து நிபுணர் தாரணி கிருஷ்ணன். இருந்தால் ஜெனட்டிக் இஷ்யூஸ்னால வரலாம், இல்லை மெயின் ரீசன் இப்போ பெருமல். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு குழந்தைய 80 கிலோ இருக்குது. ஸோ இது அடல்ட் ஆனால் எவ்வளோ வெயிட் இருக்கும், அப்போது ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே அவங்களுக்கு வந்துடுது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். செகண்ட் இஸ் லைஃப் ஸ்டைல். சாப்பிட்ற உணவு வீட்டில் நிறையா காய் வச்சு எண்ணெய் கம்மியாக போட்டு சமைச்சு சாப்பிட்டோம்னா வெயிட் ஏறாது. பட் அதுக்கு பதில் நம்ம பாதி நேரம் வெளியிலேருந்து வாங்கின உணவு இல்லை வெளியில் செஞ்ச உணவை வீட்டில் சாப்பிட்றோம். So these are the main reasons. இதுவரை 2 வகையான சர்க்கரை நோய் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது புதிய வரவாக டைப் 5 சர்க்கரை நோய் பற்றிய எச்சரிக்கையும் விடுக்கப்படுகிறது. இதன் பின்னணியை விளக்குகிறார் சர்க்கரை நோய்க்கான சிறப்பு பொது மருத்துவர் விஜய் அழகப்பன். டைப் 5ங்கிறது ஒரு ரீசெண்டாக எல்லாராலையும் பேசப்படுற ஒரு நாமன்க்ளேச்சர். பட் ஆனால் ஜென்ரலாக 1960s டைப் 5 இருந்திருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருந்திருக்கு. மோஸ்ட்லி என்னவா இருக்கும் அப்படின்னா அன்ட்ரீட்டட், புவர்லி கண்ட்ரோல்ஸ், ப்ராப்பராக கண்ட்ரோல் ஆகாத டைப் 1 டைப் 2 தான் டைப் 5 மாறி இருக்கும். சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு வீடியோக்கள், மருத்துவருடைய விளக்கமான வீடியோக்கள்னு பல வீடியோக்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள்ல உலா வருது. ஆனாலுமே இந்த சர்க்கரை நோய் மீதான பல கட்டுக்கதைகளும் அதே சமயத்துல ஒருபுறம் உலா வந்த வண்ணம் தான் இருக்கு. இதற்கு மருத்துவர்கள் என்ன விளக்கங்களை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம். ஒயிட் சுகர் அப்படிங்கிறது அது மட்டும் ரீசன் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெனட்டிக் அப்படிங்கிறதும் ரீசன் கிடையாது. மல்டிபிள் ரீசன்ஸ். கார்போஹைட்ரேட் இன்டேக் நார்மலாக அதான் பேசிக்கலி பார்த்தா இப்போ டயபெட்டிஸ் வர்றதுக்கான ரீசன் மல்டிபிள் ரீசன். அர்பனைசேஷன் சொல்லுவாங்க, நகரமயமாக்குதல், இதெல்லாம் ஒரு மேஜர் ரீசன். சர்க்கரை நோய் வந்தாலே என்ன செய்கிறோமோ இல்லையோ முதலில் வாயை கட்டுப்படுத்துவதுதான் அவசியம். அப்படி சர்க்கரை நோய் வந்தால் என்னென்ன உணவுகள் உட்கொள்ளலாம், என்னென்ன உணவுகளை உட்கொள்ளக்கூடாது என்பதில் இன்னமும் பலருக்கு குழப்பம் இருக்கத்தான் செய்கிறது. ஊட்டச்சத்து நிபுணர் இதற்கு என்ன சொல்கிறார் என்பதை இப்போது பார்க்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த சுகர் கார்போஹைட்ரேட் இருக்கிற உணவை அவாய்ட் பண்ண வேண்டாம். நம்ம குறைச்சிக்கலாம். இப்போ 5 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 இட்லி சாப்பிட்லாம். இட்லி கூட கருப்பு கவுனி அரிசி இல்லை சேப்பரிசி இல்லை சிறுதானியம் இதில் பண்ணாலே அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணிடும். அடுத்து பார்த்திங்கன்னா மதிய உணவு ஒரு பாகம் ரைஸ், அதுவும் இந்த ரெட் ரைஸ் இல்லை பிளாக் ரைஸ் இல்லை சிறுதானியம், பேசிக்காக தென்னை கம்பு, இது 2 தான் பெஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இப்போ 1 கப்பு அதை எடுத்திங்கன்னா 1 கப்பு பருப்பு, இல்லை எக், ஃபிஷ், சிக்கன் எடுக்கிறது 1 கப், 2 கப் காய். இதை மெயின்டைன் பண்ணிவிட்டு எண்ணெயும் குறைச்சிட்டு அவங்க பண்ணினாங்கன்னா டெஃபினட்டாக சுகர் மெயின்டைன் ஆகும். பழங்கள் இனிப்புத்தன்மை கொண்டதால் அவற்றை உட்கொள்ளலாமா என்கிற சந்தேகமும் எழுகிறது. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் பழங்களை சாப்பிடலாமா? இது எந்த ஃப்ரூட் சாப்பிட்றோங்கிறது முக்கியம். மாம்பழம், பலாப்பழம்லாம் சாப்பிட்டா பயங்கரமாக சுகர் ஏறும். ஸோ அதுக்கு பதில் நம்ம கொய்யாப்பழம் இல்லை சாத்துக்குடி, ஜூஸாக கிடையாது பழமாக சாப்பிடணும். கமலாப்பழம், நம்ம கமலா ஆரஞ்சு சொல்கிறோம், இல்லை பப்பாயா, இது 12 மாதமும் கிடைக்கிது. இது சிறிய அளவு சாப்பிடலாம், 1 கப் அளவு. டயபெட்டிக் ரிவர்சல்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை இப்போ அதிகப்படியாக கேட்க முடியுது. அதாவது நீரிழிவு நோயிலிருந்து முற்றிலுமாக வெளியேறுவது. இது சாத்தியமா? மருத்துவர் என்ன விளக்கம் கொடுக்குறாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டயபெட்டிஸை க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸில் மல்டிபிள் ரிசர்ச்ஸ்லாம் நடந்ததில் க்யூர் பண்ண முடியாது. அதை ரிவர்சல் இல்லை ரெமிஷன். எப்படி ரெமிஷன் அப்படின்னா ஒரு பேஷண்ட்டை ஃபஸ்ட்டே டயக்னோஸ் பண்ணோன்னே அவங்களுக்கு ப்ராபப்ளி எனி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். பெட்டர் ட்ரீட்மெண்ட் இன்சுலின் தான் டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும். ரிவர்சல் ரெமிஷன் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அப்படி ட்ரை பண்ணி ஒரு குறிப்பிட்ட பீரியடில் அவங்களோட சுகர், இந்த வெறும் வயிற்றில் எடுக்கிற சர்க்கரை, 2 hours ஆஃப்டர் ஃபுட் எடுக்கிற சர்க்கரை, இந்த 3 months ஆவரேஜ், இதெல்லாம் குறிப்பிட்ட லெவல் சுகர் இல்லைன்னு சொல்கிற லெவல் இந்த HbA1cங்கிறது 5.7 கீழே இருக்கணும். 5.7 கீழே கன்சிஸ்டண்ட்டாக அவங்க ஒரு 1 yearக்கு மேலே மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எல்லா எடுக்கிற ட்ரக்கையும் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ரிவர்சலோ ரெமிஷனோ ட்ரை பண்ணலாம். ஏன் ரெமிஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா
அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் எப்படி அவங்களோட டயட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணி இருக்காங்களோ, எவ்வளோ வருஷம் ஃபாலோ பண்ணி இருக்காங்களோ, இந்த வேல்யூஸ் இதே லெவலில் மெயின்டைன் ஆகுதோ அது வரைக்கும் அது ரிமிஷன் பேர். பட் as of now க்யூர்னு எதுவும் கிடையாது. ரிவர்சல் அண்ட் ரிமிஷன் ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் கூட இருக்கலாம். அந்த ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து சொல்லணும். நீரிழிவு நோயை பார்த்து அச்சப்படாம அதிலிருந்து நம்ம எப்படி தற்காத்துக் கொள்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வை இந்த தொகுப்பு கொடுத்திருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புறோம். வசந்த் செய்திகளுக்காக மஞ்சுளா கோவிந்தன்.